அக்கா ஐயோ ஐயோ எங்க போனா இவ மதினி மதினி மாப்ள அத்த மாப்ள தேன் எங்க தேனு எங்க போனான்னு தெரியலையே காணுமே கூப்பிடுறாங்களே தேன்மொழி மீனாட்சி இருவரும் மேடைக்கு வரவும். நான் போய் பாக்குறேன் வெளியே எங்கேயாச்சும் போய் மீனாட்சி கட்டுவது மீனாட்சி எங்கம்மா இருக்கீங்க? தேன்மொழி மீனாட்சி இருவரும் மேடைக்கு வரவும். எடுத்துடுவாப்ல. தேன்மொழி மீனாட்சி கூட்டி போயா கூப்பிடுறாங்க. சரி போயா வாங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கிறேன்னா அதுக்கு என் பேர சம்சாரம் தேன்மொழி தான் காரணம். அவ தான் பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நான் இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தேன். ரொம்ப சுறுசுறுப்பானவ, ரொம்ப ரொம்ப பொறுப்பானவ. சில பேருக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கவே தெரியாது. வயசு வித்தியாசம் கூட இல்லாம வாயாடுவாங்க. ஆனா எங்க தேன்மொழி அப்படி இல்லை. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. இன்னைக்கு பரிசு வாங்கியிருக்கா. எனக்கு சந்தோஷம்தான். இன்னும் எதிர்காலத்துல பெரிய பெரிய பரிசெல்லாம் வாங்க போறா. நான் வாங்க வைப்பேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். விழாவை சிறப்பாக முடித்ததற்கு உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஆட்டோ ஆட்டோ எங்கம்மா போனா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் போகணும். 200 ரூபா ஆகுமா? போயிட்டு வரதுக்கு இல்லைண்ணே, போறதுக்கு மட்டும்தான். நானும் போறது மட்டும் தான்மா சொல்றேன். ஒண்ணு வேணாம், நீங்க போங்க.
தண்டா இங்க என்ன பண்றா? மாப்பிள ஆ? நீ இறங்கி கொஞ்சம் முன்னாடி போயேன், நான் இப்போ வந்துடுறேன். ஏன் என்னாச்சு மாப்ள? மீனாட்சி வண்டி கிடைக்காம நிக்கிறான்னு நினைக்கிறேன். மாப்ள ம். அந்த புள்ளைய பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கழட்டிடுறியாயா? இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காயா? விடு மாப்பிள, எப்பயாவது அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். நல்லா இருக்கியா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு? ச்சே. உனக்கு ஒரு விஷயத்தை எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதுல்ல. என்ன மீனாட்சி? அன்னைக்கே நான் சொன்னேன் இப்படிலாம் ஓட்டாதன்னு. ஒழுங்கா ஓட்டு. ஓ அதுவா? அதெல்லாம் ஒன்றும் ஆகுது மீனாட்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த வண்டி எல்லாரையும் காப்பாத்துமே தவிர கைவிடவே விடாது. ஒருவேளை கவுந்துட்டா நான் கை கால் உடைஞ்சு கிடக்கணுமா? அப்புறம் என்னைய கட்டிக்க யாரும் வரமாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஒரு வேளை அப்படி ஆனாலும் என்னது? இல்ல ஆகாது. ஒரு வேளை அப்படி ஆனா அதான் நான் இருக்கேன்ல. நீ இருக்கியா? ம். என்ன லந்தா? இல்லம்மா, வாழ்க்கை கொடுக்க. உனக்கே யாராச்சும் வாழ்க்கை கொடுத்தாதான் உண்டு. ஐயா மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்கோ? வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பொழப்பு நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிலாம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ண வீட்டுல ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பேன். ஹ, யாரு நீ? ராணி மாதிரி பாத்துப்பியா? ம். உன்னையே உங்க வீட்டுல தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இதுல உன்னைய நம்பிலாம் ஒருத்தி வரமாட்டா. அதெல்லாம் ஒருத்தி வருவாம்மா. ஏன் என்னை நம்பி வண்டியில நீ வரலையா? என் தலை எழுத்து. இதெல்லாம் நான் காதல வாங்கணும்னு இருக்கு. இதுக்கு நான் நடந்தே போயிருப்பேன். இனி சத்தியமா ஒண்டில நான் ஏறவே மாட்டேன். ம். இப்ப ஏறி இருக்கியே. வேணா கீழே குதிச்சிருவா. ஏய், நீ செஞ்சாலும் செய்வம்மா. அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிராத. அப்புறம் ஜீவா உன்னை தள்ளி விட்டான்னு இந்த ஊர் பேசும். அப்புறம் என் பேரு டேமேஜ் ஆயிரும்ல. இல்லனா மட்டும் உனக்கு ரொம்ப நல்ல பேரு பாரு. வீட்லயே உனக்கு நல்ல பேர் இல்ல. நீ மொத்தமா எடுத்து வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? என்னது? வெட்டி ஆபீசர். அந்த பேராவது எடுத்துக்கோம்ல. உனக்கெல்லாம் சொரணையே வராதா? எதுக்கு வரணும்? நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சா போதும் மீனாட்சி. மத்தவங்க சொல்றதுக்குலாம் நம்ம வாழ முடியாது. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. திருத்த நீ ரெடியா இருக்கன்னா சொல்லு. நான் திருந்த ரெடியா இருக்கேன்.